ஹாய் மக்களே, செம்ம டேஸ்டியான ஒரு க்ரீன் சிக்கன் 65. நம்ம நார்மலாக வந்து 65னால ரெட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த 65 வந்து க்ரீனாக இருக்குங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. மிளகு, ஜீரகம், தனியா ஒரு ஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது ஒரு கை சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சிக்கனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை லெமன், கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, கொஞ்சம் வந்து கரம் மசாலா, முட்டை, தயிர், தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே பிசைஞ்சு கருவேப்பிலை போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம்ங்க. இந்த மாதிரி நம்ம பொரிக்கும் போது க்ரீனாக நல்லா சூப்பராக இந்த கடாயிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். இந்த ரேஞ்சில் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பொடி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொடி தான் வந்து கடைசியாக அந்த தூவி நம்ம வந்து அதை வந்து அந்த சூட்டோடவே அந்த பொடியை தூவி நம்ம இறக்கிடலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். இந்த பொடி தேவையானது நம்ம போட்டு அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆறின பிறகு நம்ம வந்து இதை கலக்கக்கூடாது. இந்த சூடாக இருக்கும் போதே அந்த பொடியை போட்டு நம்ம தூவிக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பொடி தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை லெமன் போல் போட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிக்கன்லாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும். அப்படியே க்ரீனாக தான் இருக்கும். இந்த பொடி போட்டு தான் அந்த க்ரீனிஷ் மாறி அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு கலரில் வரும். சூப்பராக இருக்கும். இது சும்மாவே வெறும் வயலே சாப்பிடலாம். பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம ஆப்டாக இருக்குங்க இது. இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2-3 பூண்டு, இதையெல்லாம் நம்ம வறுத்து ஆற வச்சு பொடியாக ரெடி பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே தரமாக வேறு லெவலாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் வந்து பொறுமையாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் இந்த க்ரீன் சிக்கன் 65 நீங்கள் தாராளமாக வீட்டில் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதுக்கு தேவையான பொடின்னு பார்த்தா இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். காரம், கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் மக்களே.